நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் 2 நாளாக நான் வந்து ஒரு சீரியல் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்தது. இது ரொம்ப பழைய சீரியல் தான். நம்ம எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு வந்து அது தெரியும். 90களில் ரொம்ப ஃபேமஸான 90s கிட்ஸ் சொல்லியிருக்கீங்களோ 90களில் ரொம்ப ஃபேமஸான சீரியல் இது. எதுவும் நடக்கும் அப்படின்னு நாகாவோட சீரியல். டைரக்டர் நாகாவோட சீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட மர்மதேசம், விடாது கருப்புலாம் வந்து மாஸ்டர் பீஸ் அவர். பட் அவ்வளோ இருந்தாலும் எதுவும் நடக்கும் வந்து ஒரு ஒரு மனசுக்கான ஒரு சீரியலாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நாகாவோட சண்டை போட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் போன மாதம் நாகாவை மீட் பண்ணும்போது நாகாட்ட சண்டை போட்டேன். சார் ரொம்ப அநியாயம், நீங்கள் அதை பாதியில் நிறுத்திட்டு போனது, அது என்ன ஆக போகிறதுனே எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்கள் அந்த புக்கை படித்தாலும் அந்த புக்கோட ரெஃபரன்ஸுக்கும் சீரியலுக்கும் மேட்சே ஆகலை சார். அதனால் நீங்கள் எப்படி அதை முடிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஒரு அவுட்லைன் சொன்னார். அதை ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஹியர். பட் இருந்தால் கூட அந்த உங்களில் எத்தனை பேர் வந்து எதுவும் நடக்கும் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சின்ன கேரக்டர், சின்ன டீட்டெயிலிங், அதெல்லாம் வந்து நாகா பண்ணியிருக்கிறது வந்து வேறு யாரும் இன்னொரு தடவை பண்ண முடியுமான்னு எனக்கு நிஜமாகவே சந்தேகம் இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் நாகா. அந்த டைட்டிலாக இருக்கட்டும், அந்த டைட்டிலோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த வானத்து மனுஷங்க, அது ஒரு டைட்டிலுக்கும் ஒரு புது ஜேனர் எடுத்திருப்பார். ஒரு ஜேனரில் மிலிட்ரி ஆட்களாக வருவாங்க, ஒரு ஜேனரில் கராத்தேக்காரங்களாக வருவாங்க. ஒன்றும் ஒரு புது ஜேனர் பண்ணியிருப்பார். அந்த டைட்டிலுக்கு அவ்வளோ யோசிச்சிருப்பார் அந்த காலத்திலேயே அவர். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். அந்த சீரியலில் வந்து அதாவது சிறப்பு அம்சம் அப்படின்னு 1-2 சொல்ல முடியாது. அது மொத்தமாகவே ஒரு சிறப்பான ஒரு சீரியல். ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 2 பேர். ஒன்று வந்து பூவிலங்க மோகன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தி டாப். அதை வந்து வேற யாரும் இன்னும் மேட்ச் பண்ண முடியாது. அது மாதிரி சுபலேகா சுபாகர் வந்து அந்த வேதா அப்படின்னு அவர் கூப்பிடுற அந்த ஒரு டோன் இருக்கு, அதுவே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ண ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூவிலங்க மோகன் சார். பூவிலங்க மோகன் வந்து அந்த மூப்பர் கேரக்டரை அவ்வளோ அருமையாக உள்வாங்கி, நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பூவிலங்க மோகன் நிஜமாகவே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. ஆக்சுவலாக நான் அவரை பார்த்தா நான் கேட்கணுன்னு இருந்தேன். சார் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகும் இந்த பாடி அந்த ஜெர்க்கு ஆகிட்டே இருக்குமா சார் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன். என்னமா அந்த பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அந்த டோனு, அந்த சிரிப்பு, ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு அவர். அந்த ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ கிடச்சின்னா அந்த கிளிப்பிங் நான் வந்து போடுறேன். ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ எப்படின்னா, அவருக்கு வந்து ரொம்ப நாள் கண்ணு தெரியாது. அது கற்ப மரத்துக்கிட்ட போய் அவருக்கு கண் வந்துடும். கண் வந்தப்பறம் எப்படி கண் வந்ததுன்னு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. இவருக்கு நம்ம வைத்தியா அவருக்கு கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஃபுல்லாகவே மோகனோட க்ளோஸ்அப் மட்டும்தான். அந்த க்ளோஸ்அப் சீன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த க்ளோஸ்அப்பில் அவருக்கு ஃபேஸ் தான் க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அவர் கை நடுங்கும், கால் நடுங்கும், அந்த ஒரு சின்ன ஜர்க்கு இருந்துகிட்டே இருக்கும் பாடியில். கண்ணு கூட நடுங்கும் சார், கண்ணு கூட நடுங்கும். நிஜமாகவே சொன்னால் மோகன் வந்து ஒரு பிஹெச்டி பண்ண வேண்டிய அளவுக்கு மோகன் வந்து அந்த படத்தில், அந்த சீரியலில் பூவிலங்க மோகன் நடிச்சிருப்பார். நம்மலாம் வந்து கொண்டாடாமல் விட்டு போன ஒரு சிறந்த கலைஞன் மோகன். நான் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பூவிலங்களுக்கு முரளியை பிக்கப் பண்ணாங்க, ஆனால் மோகனை விட்டுட்டாங்க. அவர் வந்து ஒரு ஹீரோ பீஸ் இல்லை, அவர் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா வந்திருக்கணும். என்னமோ தெரியல, நம்ம தமிழ் திரையுலகம் அவரை ஒழுங்காக எடுத்துக்காமல் போயிட்டாங்க. அவர் வந்து என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணுவார். அதுதான் என்னதுக்கு எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நீ வந்து மூப்பரை பார்த்து இது பண்ணுறதில்ல, அவரோட வீடு லூட்டி பாரு அப்படி சொன்னார். நான் பார்த்துருக்கேன். அந்த பழகடையர் கேரக்டர் வந்து மோகன் வந்து பிரமாதமாக பிடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் முடிஞ்சா வீட்டுக்குடு லூட்டிலேருந்தும் ஏதாவது ஒரு கிளிப்பு இங்கே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். எதுவும் நடக்கும்.
நீங்க புதைக்கோம்னு சொல்லுதீங்க, நாங்க விதைக்கோம்னு தானே சொல்லுதோம். விதைச்சேத்தே மரமாவே, மனுஷன் செத்த மரமாத்தே வந்து நிப்பேன். அப்போ மரம் செத்து போச்சுன்னா மனுஷனா வந்து நிப்பேன். மரம் மறுபடியும் மனுஷனா பிறக்கணும்னா பட்டு போகும், இல்ல காத்து மலைக்கு சாஞ்சி போகும். மரம் சாஞ்சா மனுஷன், மனுஷன் சாஞ்சா மரம். அம்மா பூஜையிலே அப்பா ஹால்ல அசங்காம உட்கார்ந்து இருக்கார். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா. இந்திரே நண்பர்களே, அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் பூவிரங்க மோகனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இன்னொரு சீன் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் வந்து ஒருத்தர் அந்த ஆலைக்குடி ஜனங்களுக்கு வந்து எப்போவுமே யாராவது செத்து போயிட்டா வருத்தப்பட மாட்டாங்க, அவங்க வந்து சந்தோஷம் தான் படுவாங்க. அப்படி வந்து ஒரு டெத் ஆகும். அந்த டெத்து வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில பூவிரங்க மோகன்ட்ட யாரோ வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி சோன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, எனக்கு முன்னாடி போயிட்டானா அவன் அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப ஆவலாக கேட்பார். அதை கேட்டுட்டு அதுலேருந்து சிரிக்க ஆரம்பிப்பார் பாருங்க. அந்த அந்த ஹாப்பினஸை அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். ஈவன் அவங்க அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவார். அங்கே அவங்க ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒய்ஃபுக்கிட்ட வந்து கேட்பார், ஏன் நீ இப்படி அழலாமா, அவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நீ இந்த மாதிரிலாம் அழக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு சிரிப்பார். அப்புறம் எப்படி செத்து போனா அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி ராத்திரி தூங்கிட்டு இருந்தாரு, காலையில் எழுப்பணும், ஏந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டோன்னு இன்னும் பத்தியா எவ்வளோ நல்லா போயிருக்கா, இதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 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 சிரிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் கூட ஆக்சுவலாக உங்களுக்கு மூப்பர் வந்து ஒரு வயசான பெரியவர், 100 வயசு. அதுக்கான பாடி லாங்குவேஜ், அதுக்கான டோனு, அதுக்கான ஒரு சிரிப்பு, இது எல்லாமே வந்து அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த பாடியை கொண்டு போகும்போது எல்லாரும் மேலே தாளம் டான்ஸோடு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவருக்கு உடம்பு ஃபுல்லாக ஷிவரிங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஷிவரிங் கூட ஒரு டான்ஸ் வேறு பண்ணிட்டு போவார் மூப்பர். அதில் வந்து என்னென்னா நடுவில் ஒரு பெரிய மரம் கிடக்கும். இவங்க ஒரு 2 பேர் அவருக்கு மரத்தை ஏற முடியாது, ஒரு 2 பேர் தூக்கி அவர் மரத்தில் ஏற்றி இறக்குவாங்க. கீழே இறங்கிட்டு திருப்பி அந்த டான்ஸை கண்டினியூ பண்ணிட்டே போவார். இதெல்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை, இவர் எப்படி வந்து இதெல்லாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 50% மோகனுக்கு சொன்னால், ஒரு 50% வந்து நாகா சார் வந்து இதை யோசித்து கன்சீவ் பண்ணி அதை வந்து மோகன்கிட்ட கொடுக்குறாங்க. மோகன் அதை டெலிவரி கொடுக்குறாரு. அப்படின்னா அவள் 2 பேரும் எவ்வளோ அந்தளவுக்கு சிங்க்ரனஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அது மாதிரி அந்த 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 சீரியலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பேயோ கீயோ டபால்னு மூஞ்சிக்கு இப்போல்லாம் பண்ணுறோமே நம்ம க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு ஆள் வந்து பயன்படுத்துறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகாக போகும் அந்த சீரியல். அந்த வானத்து மனுஷங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வரும்போதும் போகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிலீர் ஆகும். அதெல்லாம் வந்து நாகாவோட ஒரு ஸ்பெஷல் கிராஃப்ட். வேறு யாரும் அந்த மாதிரி சிந்திக்க முடியாது. நாகட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தாரு, சித்தர்களில் தான் நான் வந்து யோசித்தேன் ரமேஷ், சித்தர்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஜடாமுடியோட காவி கட்டிட்டு தான் வரணுமா என்ன, ஏன் இந்த மாதிரி உடையோட சித்தர்கள் இருக்கக்கூடாது, நான் வந்து அந்த சித்தர்களாக தான் யோசித்தேன், சித்தர்கள் பற்றி தான் நான் யோசித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு சீரியல் அது. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ ஒரு 12 எபிசோடு தான், அதாவது எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீரியலை பார்ப்போம். ஒரு தடவை அந்த சீரியல் பார்க்கும்போதும் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாரு. அது இன்ஃபேக்ட் அவர் ஒன்று தான் பண்ணினார். நம்மளுக்கு வயசு ஏற ஏற அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ்கள் வந்து நமக்கு வயசுக்கான மெசேஜ் கிடச்சிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், அதுதான் நாகாவோட மேஜிக். அது அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் அதை பற்றி நிறைய பேச முடியும் என்னால். ஏதோ இப்போ ஒரு 10-12 எபிசோடு பார்த்துருக்கேன். அதுக்கே என்னால் வந்து முடியல, என்னால் தாங்க முடியல. நேற்று நான் வந்து நாகா ஓட்டு சொன்னேன், சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னும் ஃபுல்லாக அநியாயம் பண்ணி வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு நாகாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் எக்ஸலண்ட் சீரியல். நான் இப்போ இதெல்லாம் இந்த ஆக்சுவலாக நான் என்னோட இந்த யூடியூப் சேனலே எதுக்காக தொடங்கியிருக்கேன்னா, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது மாதிரி பெரிய பெரிய ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போது இதை பார்க்குற யாராவது ஒரு 2, இப்போ என் பையன் வந்து நேற்றுலேருந்து நாகாவோட சீரியல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு விடாத இருப்பு பாடுறா அப்படின்னு. ஸோ அவன் விடாத இருப்பு பார்த்துருக்கான். அவன் ஒரு 22-23 இயர்ஸ் ஓல்டு பாய். இப்போ தான் இளையராஜா கேட்க ஆரம்பிக்கிறான், ஜானி பிடிச்சிருக்கு அவனுக்கு, தப்பு தாளங்கள் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்றான். ஸோ இது மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது, அதை ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வர அந்த குட்டி குட்டி மெசேஜ்லேயே இந்த ஜென்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ
ஸோ அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து காட்டணும்னு நினைக்கிறது தான் என்னோட இந்த சேனலோட முக்கியமான நோக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுனேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.